எம் பக்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். என் பெயர் ஞானரதம். நான் ஜோதிடத்துல பிஹெச்டி வாங்கியிருக்கேங்க. தினத்தந்தி நாளிதழ்ல ஒரு 21 வருஷம் எழுதியிருக்கேன். பிறந்த நாள் பலன்கள்ன்ற அது மட்டும் இல்லாம இப்ப டெய்லி தந்தியில எழுதிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம குமுதம் சிநேகித ஆர்டிகல்ஸ் தொடர்கள்னா அது தினகரன், வாசுகி, பலன்கள், மாலை முரசு, ஆருடம் இது மாதிரி பல்வேறு பத்திரிகையிலயும் நாளிதழ்கள்லாம் எழுதியிருக்கேன். அதே மாதிரி யூடியூப்லாம் நிறைய பண்ணியிருக்கேன். என்ன நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரிங்க, இன்று நம்ம சேனல்ல என்ன பேச போறோம் அப்படின்னு பார்க்கும்போது 2025வது ஆண்டுக்கான புத்தாண்டு ராசி பலன்கள். முதல் ராசி என்ன அப்படின்னு பார்க்கும்போது மேஷ ராசி அன்பர்களுக்கு நான் பேசக்கூடிய விஷயம் என்னன்னா புத்தாண்டு பலன்கள் பத்தி டீட்டெயில்டா பேச போறாங்க. வாங்க பார்க்கலாம். அதற்கு முன்னாடி அவருடைய கேரக்டர்ஸ் அப்படின்வாங்க இல்லையா, குணநலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க. மேஷ ராசி அன்பர்கள் எப்படி இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, பொதுவாகவே ரொம்ப ஃபாஸ்டா செயல்படுவீங்க. இது முடிச்சிடணும், அது முடிக்கணும், டப்பு 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 டப்புன்னு ஒரு வேலையை எடுத்தீங்கன்னா உங்ககிட்ட தாங்க கொடுக்கணும், சீக்கிரமா முடிச்சு தரணும்னா அவ்வளவு ஃபாஸ்டா செய்யக்கூடிய ஒரு ராசி எதுனா அது மேஷ ராசி. இந்த மேஷ ராசி நேயர்கள்ல எப்படி பார்த்து பழகுவீங்கன்னு பாத்தீங்கன்னா, அப்படியே பாக்குறதுக்கு அப்படியே கெத்தா இருப்பீங்க. ஐயோ அவர் பக்கத்துலயே பேச முடியாது, அவர் ரொம்ப டெரர் அப்படின்ற மாதிரி பார்ப்பதற்கு கரடுமுரடாக தெரிவீர்கள். ஆனா பழகுவதற்கு உங்களை மாதிரி ஒரு சாஃப்டான கேரக்டர் யாருமே இல்லைங்க. அந்த அளவுக்கு ரொம்ப இனிமையானவர், குழந்தை தனம் என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு பழகுவதற்கு ரொம்ப இவரா ஒண்ணுமே கிடையாது அப்படின்ற அளவிற்கு எளிமையாக பழகக்கூடிய ஒரு நபர் என்றால் இந்த மேஷராசி அன்பர்கள் தாங்க. சரிங்க, நீங்க இந்த வருஷம் எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கறது புரியுறது. சரி, அது கோச்சாரம் என்றாலே அந்த சந்திரனை வைத்துதான் பார்க்கிறோம். சரி, கோச்சாரப்படி இந்த சனி எப்படி இருக்கு இந்த வருஷம், ராகு கேது மற்றும் குரு பகவானுடைய நிலை அப்படிங்கும்போது இந்த 2025வது ஆண்டில் இந்த 4 முக்கிய மேஜர் பிளானட் இருக்கு இல்லையா, இவங்க அப்படி எல்லாமே மாறுறாங்க. அதாவது சனி பகவான் மார்ச் மாதம் 28வது நாள் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு செல்கின்றார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மே மாசம் 14வது நாள் குரு இது வரைக்கும் இருந்து கொண்டிட்டு இருக்காரு இல்லையா. இப்ப கூட புத்தாண்டு ஸ்டார்ட் ஆனாலும் குரு பகவான் எங்க இருக்காரு பாத்தீங்கன்னா ரிஷபராசியில தான் இருக்காரு. சோ ரிஷபராசில இருந்து மிதுன ராசிக்கு செல்வது மே மாசம் 14வது நாள். அடுத்தபடியாக இந்த ராகு கேது இருக்காங்க இல்லையா, அவங்க எங்க இருந்து எங்க போறாங்க அப்படின்னு பார்க்கும்போது மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு ரிவர்ஸா சுற்றுவாங்க. அவங்க எப்பவுமே ஆன்டி கிளாக் வைஸ் தான் சுத்துறது பழக்கம். அது எப்பன்னு பாத்தீங்கன்னா 20வது நாள் மே மாதம் 2025 இந்த நாள்ல ராகு கேது பயிற்சி நடக்கும். சோ இந்த 4 கிரகங்களுடைய பயிற்சிகளை வைத்து இந்த ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் கேரக்டர்லாம், அதாவது அவங்களுடைய வாழ்க்கை, அதே மாதிரி அவங்களுடைய செயல்கள் அப்படி நிறைய விஷயங்கள்ல மாறுபடும். சரி, முதல் யாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த உத்தியோகஸ்தர்கள் எடுத்துக்கலாம் முதல்ல. சோ அவங்களுக்கு எப்படி இருக்கும் மேஷராசி அன்பர்களுக்கு அப்படின்னு பாக்குறச்ச, உங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்ப 7.5 சனி ஸ்டார்ட் ஆகுதுங்க. சோ பயப்பட வேண்டாம், என்னடாது 7.5 ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு. எப்போதுமே சனி பகவானை பத்தி எல்லா சேனல்லையும் பார்த்திருப்பீங்க. நானும் சொன்ன என்னடாது அரைச்சமாவே அரைக்கிறீங்களான்னு கேட்காதீங்க. ஏன்னா சனி பகவான் ஒரு நீதிமான். அவர் என்ன பண்ணுவாரு, கர்ம வினை, அதாவது நம்ம என்ன செஞ்சோமோ கர்ம பலன்களுக்காகத்தான் அவர் இருக்கார். அந்த ஒரு கிரகம் நீ செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப தண்டனைகள் நிச்சயமாக தருவார். அதாவது சொல்லுவாங்களே பாரபட்சம் இன்றின்னு. அதனால நீங்க நிச்சயமாக இந்த ஒரு மேஷராசி அன்பர்களுக்கு ஒரு 30 வயசு இப்ப இருக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா 30 வருஷம் நீங்க என்னென்ன பாவம் பண்ணி இருக்கீங்களோ அதனுடைய அடிப்படையில் தான் அவருக்கு தண்டனைகள் கொடுப்பார். சோ நீங்க தப்பே பண்ணலன்னா நீங்க கவலையே படாதீங்க. சொல்லுவாங்க இல்லையா, வழியில கனந்தா தானே வழியில பயணம் மாதிரி. அதனால நீங்க அந்த ஒரு விஷயத்த ஞாபகத்துல வச்சுட்டு எல்லாருக்கும் நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும். ஏன்னா சனி பகவான் நீதிமான்னாலே என்ன புரியுதுன்னா, இந்த ராசிக்கு தான் நல்லவன், அந்த ராசிக்கு கெட்டவன் அப்படின்றது விஷயத்தை தாண்டி அவர் நீதினாலே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு, யாராக இருந்தாலும் சரி அப்படின்ற ஒரு பட்சத்துல வருவாரு. அதனால நீங்க நல்லதே செய்யுங்க, அதனால நிச்சயமாக அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. ஏன்னா சனி மாதிரி கொடுப்பவர்கள் யாருமே இல்லை. இந்த மாதிரி சனியை பத்தி நிறைய நல்ல குணங்கள்லாம் இருக்கு, அது யாருக்குமே தெரியாது. எவன் ஒருவனுக்கு இந்த இறை சனி வருதோ அப்பதான் அவன் பெரியாள் ஆவாங்க. அது நிறைய பேருக்கு சுத்தமா தெரியாது. ஏன்னா 7.5 வந்துருச்சு முடங்கி போயிட்டோன்னே தான் நிறைய பேர் பேசுவாங்க. இதுலயே மங்கு சனி, பொங்கு சனி, இந்த மாதிரி நிறைய சனிகள்லாம் இருக்கு. இது உங்களுக்கு எந்த சனின்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு அதன்படிதான் நடக்குங்க. அது ஒரு விஷயம். இப்ப உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் சனி பகவானுடைய நிலை மிக சிறப்பாக இருந்துச்சுன்னா நிச்சயமா சனி பகவான் கெடுதல் செய்ய மாட்டாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சனியோட தசையோ புத்தியோ இப்ப நடந்துட்டு இருந்துச்சுன்னா அந்த 7.5 சனியினுடைய தாக்கங்கள் அதிகமாகவே இருக்கும்.
இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஜாதகத்தை பார்த்தால்தான் சொல்ல முடியும். அடுத்தபடியாக இந்த லக்னம் என்று சொல்லுவாங்க. லக்னத்தை சார்ந்தும் இந்த சனியுடைய நிலையும் இருக்குங்க. ஏன்னா அவங்க நல்லது செய்வாங்களா கெட்டது செய்வாங்களான்ற விஷயங்கள் லக்னம் லக்னாதிபதி இதை சார்ந்துதான் இருக்குங்க. சரிங்களா? சரிங்க. அடுத்தபடியாக அந்த உத்தியோகஸ்தர்களுக்கு அப்படின்னு பாக்குறச்ச ரொம்ப கெட்ட பெயர், அவமானங்கள் இது மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்றதுக்கு நீங்க தயாரா இருக்க வேண்டிய சூழல் தான். அதனால கூடுமான வரை நான் சொன்ன மாதிரி சனி பகவானுக்கு பிடிச்சதுன்னா நேர்மையா இருக்கணும். உண்மையா இருந்தா நிச்சயமா கெடுப்படங்கள் உங்களுக்கு வராது. சரிங்களா? அடுத்தபடியாக அதாவது மற்றவங்களுக்காக அதாவது இந்த நேரத்துல போயிட்டு நம்ம ஏதாவது வேற ஏதாவது தவறான வழியில போய் மாட்டிட்டீங்கன்னா இன்னும் கெட்ட பெயர் வந்துடும். அதாவது கூடுமான வரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா நீங்களும் இருக்க கத்துக்குங்க. இது உத்தியோகஸ்தர்கள். அடுத்தபடியாக இந்த இதை பாத்தீங்கன்னா பிசினஸ் பண்றவங்களுக்கு இப்ப 7 சனியில ஒரு பிசினஸ் பண்றீங்க, 7 தாங்க எல்லாமே லாஸ் ஆயிடுச்சு நிறைய பேர் சொல்றது கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்களுக்கு ஜாதகத்துல சனி பகவானுடைய நிலை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. அப்படி நல்லபடியாக இருந்தால் இன்வெஸ்ட் பண்ணலாம். அது பாதக ஸ்தானத்துல இருந்துச்சுன்னா நிச்சயமாக பணம் வந்து நீங்க போட்டீங்கன்னா அது விரயமாயிடும். அதனால இருக்கிற பணத்தை அப்படி கெட்டியா புடிச்சுக்குங்க. ஏன்னா இது வந்து புத்தாண்டு தான். இப்ப ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு சொல்றதுனால மேஷராசி அன்பர்கள் இப்பவே நீங்க வந்து அலாட் பண்ணிக்கலாம். ஏன்னா மார்ச் மாசம் தான் மாறுறாரு. இந்த 3 மாசத்துக்குள்ள நீங்க பணத்தை சேவிங் பண்ணுங்க. அப்புறம் ஏன்னா அந்த அந்த நேரத்துல செலவு பண்றதுக்கு யாருக்கிட்டையும் போய் கேட்டாலும் பணம் தர மாட்டாங்க. ஏன்னா 7:30 தான் ஒருத்தங்களுடைய மற்றவங்களுடைய சுயரூபம் எல்லாம் தெரியும். அப்ப நம்ம தான் அன்னைக்கு அவனுக்கு 5000 செலவு பண்ணுமே, இன்னைக்கே அவன் செய்ய மாட்டேங்கிறான் அப்படின்னா நம்ம டைம் சரியில்லைன்னா எவனுமே செய்ய மாட்டாங்க. இதெல்லாம் இருக்கு. அப்பதான் உங்களுக்கு தெரியும். சரி நான் அப்படிலாம் செலவு பண்ண அப்ப அந்த காசு வச்சிருந்தா டெபாசிட் பண்ணியிருந்தா இன்னைக்கு வந்திருக்குமே அப்படின்லாம் ஃபீல் பண்ண தோணும். அதனால தயவு செய்து பண விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க. அடுத்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா வியாபாரிகள் வந்து வெளிநாட்டிற்கு சென்று வியாபாரம்லாம் செய்யறது, வெளியூர் சென்று செய்யக்கூடிய வியாபாரங்கள்லாம் நல்லா செழிப்படையும். ஏன்னா கால புருஷ தத்துவப்படி மீன ராசின்றது நீர் ராசி. வெளிநாடு அப்படின்ற அந்த இடத்துல சனி பகவான் வர்றதுனால உங்களுக்கு விரயங்கள் அதிகமாக இருக்க இடமும் அந்த இடம் தான். அதே நேரத்துல அந்த இடம் தான் உங்களுக்கு ஜலராசினால நிச்சயமாக ஃபாரின் போயிட்டு வர்றது, இல்ல நீங்க சுப செலவா கூட எடுத்துக்கோங்களேன். ஒரு கல்யாணம் பண்ற விஷயங்கள், ஏன்னா விரயம் இப்ப நடக்கும். ஏன்னா விரயச்சனியாக மேஷராசி அன்பர்களுக்கு சனி பகவான் வர்றார். சரிங்க. அடுத்தது அந்த குரு பகவானுடைய நிலை அப்படின்னா இப்ப குரு பகவான் தான் உங்களை காப்பாத்திட்டு இருக்காரு. ஏன்னா தனஸ்தானத்துல மேஷராசிக்கு இருக்கிறதுனால ரொம்ப பண வரவுல எப்படியாவது ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு பணம் வந்துட்டு இருக்கு. சரிங்களா? அதனால இந்த 7 சனி வர்றதுக்கு முன்னாடியே பண வரவை வந்து தக்க வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா குரு பகவான் மே மாசம் மாறிடுவாரு. அப்ப அவரு சாதகமாக இல்லாம 3வது இடத்துல மறையறதுனால உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பண நெருக்கடி வந்து தீரும். சரிங்க. அடுத்தபடியாக கலைஞர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு அதாவது சுக்கிர பகவானுடைய நிலை எப்படி இருக்குன்னு அவங்க உங்களுடைய பர்சனல் ஜாதகம் இதுலதான் தெரியுங்க. ஆனா இப்ப வந்து பொதுவாக கலைஞர்களுக்கு எப்படி இருக்கும் இந்த கிரகங்களின் அடிப்படையாக கொண்டு பார்க்கும்பொழுது என்ன விஷயம்னா கெட்ட பெயர், கிசுக்கள் இது மாதிரிலாம் வந்து சேர்வதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஏங்க நீங்க வெறும் ஆக்டர் ஆக்ட்ரஸ் மாதிரி தான் சொல்லுவீங்களான்னு கேட்காதீங்க. பிஹைண்ட் த ஸ்கிரீன் சொல்லுவாங்க இல்லையா, கேமராமேன், எடிட்டர், அப்புறம் வந்து இந்த ஆர்ட் டைரக்டர், இன்னும் நிறைய சொல்லலாம். லைட் மேன் முதற்கொண்டு அதாவது படத்தை சார்ந்துதான் இருக்காங்க கலைத்துறையில. அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல பணம் வந்து லாக் ஆயிடும். நீங்க பணம் வாங்கிட்டு உங்களுடைய தொழில் ஆரம்பிங்க. இல்லைன்னா பணம் வந்து அப்புறம் தரப்பானா நீங்களும் கேட்டு கேட்டு சலிச்சு அப்புறம் விட்டுருவீங்க. அதனால பண விஷயத்தில் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்தபடியாக குடும்ப தலைவிகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இந்த பாதம் தாங்க. ஏன்னா இப்ப விரயச்சனி வந்திருக்கு. அது எந்த இடத்துல வந்திருக்குன்னு பார்த்தா கால புருஷ தத்துவப்படி பாதம் என்பதுதான் மீன ராசினுடைய அடிப்படை விஷயங்கள். அதனால இந்த கால் வலி, முட்டு வலி இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து சேரும். அதுவும் குறிப்பாக 50 வயது தாண்டியவர்களுக்கெல்லாம் உட்கார்ந்து எந்திரிக்க முடியாது. இந்த மாதிரியான தொந்தரவுகள்லாம் வந்து சேருங்க. உடல்நிலையை மிகவும் கவனமா பார்த்துக்கணும். அதே மாதிரி உணவு விஷயத்திலயும் மிகவும் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது. என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா இப்ப நீங்க ஹோட்டல்ல போய் சாப்பிடுறதோ அது மாதிரி விஷயம்னா உங்களுக்கு கொஞ்சம் இந்த வயிறு உபாதைகளும் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாமே எப்ப வரும் அப்படின்னு பார்க்கும் இந்த ஆஃப்டர் மேக் அப்புறம் தாங்க. அதனால மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம். குடும்ப தலைவிகளும் பணம் இப்ப இருக்கு நல்லபடியா புழங்குதுன்னு சொல்லிட்டு செலவு பண்ணிடாதீங்க. கொஞ்சம் சிக்கனத்தை கடைபிடிங்க, சேமிப்பு வைங்க. ஏன்னா குரு பகவான் மாற போறாரு. அப்படின்னும் அப்ப காசு இல்லைன்னு சொல்லி ஒரு கணவர்கிட்ட போய் நம்ம போய் தொந்தரவு பண்ண வேண்டாம். நம்ம கிட்ட இருக்கிற பணத்தையும் அவருக்கு ஒத்தாசையா அந்த காலகட்டத்துல பண்ணும்பொழுது நிச்சயமா அவரும் ஒரு ஹாப்பி ஆயிடுவாருங்க. இதெல்லாம் நீங்க பண்ணி பாருங்க.
நிச்சயமாக நல்லா இருக்கும். அதே மாதிரி பெண்களுக்கு அப்படின்னும் போது திருமண பலம் ஏதாவது விஷயம்னா இந்த மே மாசத்துக்குள்ள முடிக்க பாருங்க. நல்லபடியா நல்ல வரன் கிடைக்கும். மே மாசத்துக்கு அப்புறம் போது இந்த குரு பலம் மாறிடும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்க ஜாதகத்துல அந்த தசாபுத்தி சொல்லுவாங்க இல்லையா, திருமண யோகம் வந்துச்சுன்னா நிச்சயமாக மே மாசம் தாண்டி கூட இந்த திருமணம் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. கவலை வேண்டாங்க. சரி, மாணவர்களுக்கு அப்படின்னும் போது இந்த 7.5 சனி ஸ்டார்ட் ஆச்சுனாலே மாணவர்கள் தான் ரொம்ப அடி. ஏன்னா அந்த மார்ச் மாசம் வேற மாறுறாரு. மே மாசம் எக்ஸாம் வர வரப்போகுது. ஸோ இந்த 2 மாசத்துல ரொம்ப கெடுபிடியா இருக்க வேண்டிய ஒரு சூழல். தயவு செய்து நல்லா படிங்க. ஒரு முறைக்கு பல முறை படிங்க. அதே மாதிரி காதல் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாருக்கும் இன்ஃபாச்சுவேஷன்ஸ் வரும். ஏன்னா அந்த ஒரு சின்ன விஷயத்துல போய் இறங்கிட்டீங்கனாலே உங்களுடைய முழுமையான பலமும் அதில் இழந்துருவீங்க. அதை பத்தி யோசிக்கிறது எல்லாரும் சரிங்களா. அதனால நம்ம வந்து நல்லா படிச்சு பெரிய நிலைக்கு வந்தாலே 1000 பெண்கள் 1000 ஆண்கள் நம்ம பின்னாடி வருவாங்க. சரிங்களா. அதனால நம்முடைய திறமையை வளர்த்துக்குங்க, நல்லா படிங்க, அப்பா அம்மாவுடைய பேரை வந்து காப்பாத்துங்க. சரிங்களா. அடுத்தபடியாக என்ன பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு மிக நல்லதுங்க. ஏன்னா செவ்வாய் வந்து ஒரு வீர பராக்கிரமசாலி, ஒரு உங்க ராசி அதிபதி. அதனால ஆஞ்சநேயரை பிடிச்சிட்டோம்னா உங்க இந்த 7.5 சனியுடைய தாக்கத்துல இருந்து நீங்க வெளியே வந்துடலாம். அதாவது அவர் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவார் உங்களுடைய ராசிக்கு, அதுக்காக சொல்றேன். அதனால ஆஞ்சநேயருக்கு ஒரு என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் ஒரு வடை மாலை, வீட்டை ஒரு 2 வடையை வச்சு கூட சுவாமிக்கு ஒரு நைவேத்தியமா பண்ணலாம். இதை நீங்க போயிட்டு விளக்கு ஏத்திட்டு வர்றது இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணாலே போதும். ஒரு விளக்கு ஏத்தினா கூட போதுங்க. ஏன்னா நிறைய கோவில்ல நான் படிச்சிருக்கேன். திருவேற்காடுல தான் முக்கியமா படிச்சேன். என்ன படிச்சேன்னா 1000 ஒவ்வொரு தீபங்கள் 2 தீபங்கள் ஏத்துனா இந்த பலன், 3 தீபங்கள் ஏத்துனா இந்த பலன் நிறைய இருந்துச்சு. செல்வம் வரும் அப்படி இப்படின்னு. ஒரு தீபம் ஏத்துனா என்ன வரும்னு படிச்சேன். நிம்மதி கிடைக்குன்னு வந்துச்சு. ஒரே ஒரு தீபம் மட்டும் நீங்க ஏத்துங்க. வாழ்க்கையில நிம்மதியுடன் இருக்கலாங்க. வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள் சொல்றேன். இந்த 2025வது ஆண்டு புத்தாண்டை அழகாக எதிர்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இது நல்லா இல்லையா? எதிர்கொள்ளுங்கள். இனிய வாழ்த்துக்கள் சொல்லணுமா? இந்த 2025வது ஆண்டு உங்களுக்கு இனிய ஆண்டாகமாக என்னுடைய வாழ்த்துக்கள். ஓகே ஓகே. இந்த 2025வது ஆண்டு அந்த மேஷராசி அன்பர்களுக்கு இனியதாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.